ஹாய்டா, வெல்கம் டு மொச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகுக்கான மினி எஃப்எஃப் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு நாள் ஒரு கனவு. ஸோ அதோட ஃபைனல் பார்ட் தான்டா. ஸோ அந்த எஃப்எஃப்க்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் டைம் மீன் எஃப்எஃப்ல சொல்லியிருந்த மாதிரி எல்லோரும் ஒரே அக்கா சேட் எண்டிங் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாடா சேட் எண்டிங்காக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அதுக்கு வந்து ஃபைனல் பார்ட்டாக ஒரு ஸ்பெஷல் பார்ட் மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த ஃபைனல் பார்ட் ரெடி பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் எனக்கும் தெரியல. கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி வாங்கடா நம்ம ஸ்டோரி உள்ள போகலாம். ஸோ போன பார்ட் என்ன பார்த்துருந்தோன்னா, நம்ம ஜிமினை ஜேகே கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த வுட் ஹவுஸில் அப்போது ஜிமின் அப்படியே ஃபுல்லாமே ஃபேட் ஆகி மறைஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜிகே அங்கேயே ஃபேட் ஆகி கீழே விழுந்துருந்துருப்பார். ஸோ அதோடு தான் நான் முடித்தேன். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ இப்போது ஆஃப்டர் ஒரு 1 வீக் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஸோ பெரிய மேன்ஷன், அங்கே ஒரு பெட்ரூமில் ஒரு பர்சன் அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அவர் கண்ணை விழிக்கவே இல்லை. பக்கத்தில் ஃபுல்லாமே வந்து எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ அவருக்கு லைட்டாக ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஏதோ கான்ஷியஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவரோட ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸ், அந்த ஐஸில் வந்து ஒரு மாதிரி அந்த ஹெட்டு, ஃபேஸ் அந்த மாதிரிலாம் லைட்டாக ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டு, அவரோட ஹேண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஃபிங்கர்ஸ்லாம் லைட்டாக மூவ் ஆகவே அந்த ரூமில் இருக்க அந்த பர்சனோட மாம் தான் அப்படியே அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஜாங்குக் ஜாங்குக் ஜேகே ஜேகே நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா அப்படி சொல்லிட்டு அவரை வந்து ஒரு மாதிரி டேப் பண்ணிகிட்ருக்காங்க அவரோட ஹேண்ட்ஸில். ஸோ அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஐஸை அப்படியே ஷேக் பண்ணி ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பெரிய ஒரு ப்ரீத் பண்ணுறாங்க அவரோட மவுத்லேருந்து. ஸோ அவருக்கு ஆக்சிஜன் மாஸ்க் போயிட்டுருக்கும். ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே தான். ஸோ அந்த பர்சன் நம்ம ஜேகே அப்படியே அவரோட அங்கே எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அது ஜேகேயோட ரூம் தான். ஸோ இப்போ ஜேகே ஒரு மாதிரி குழப்பத்தோடவே அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. பார்த்தா அவரோட வீட்டில் இருக்காங்க. ஆப்போசிட்டில் அவங்க அம்மா தான் ஒரு மாதிரி ரொம்ப சேடாக உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு ஜேகே முழிச்சதுமே ஜேகேயோட அம்மா தான், ஜேகே முழிச்சிட்டியா, ஜேகே நீ ஓகே தானே அப்படி சொல்லிட்டு அவனை கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. ஸோ ஜேகேயோட அம்மா அப்படியே போயிட்டு அங்கே வெளியே அந்த ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருக்க அந்த டாக்டரை தான் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ டாக்டரும் அப்படியே வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கண்ணு முழிச்சிட்டான் அப்படின்றாங்க. ஸோ ஜேகேயோட அப்பா, நம்ம ஜேகே அம்மா எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. அந்த டாக்டரில் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜின் தான். ஸோ இந்த இன்சிடெண்ட் என்ன ஆயிருந்திருக்குன்னா, நம்ம ஜிமினை ஜேகே கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவர் ஒரு ஏஞ்சல். ஸோ கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அந்த ஃபாரஸ்ட் உள்ள. ஸோ ஜேகேக்கு தெரியாது ஜிமின் ஒரு ஏஞ்சல்னு. ஸோ ஜிமின் அவரோட அந்த பவரை ஒரு மாதிரி லூஸ் பண்ணும்போது அவரோட அந்த பவரோட தாக்கத்தால் ஜேகே அங்கேயே ஒரு மாதிரி ஃபேட் ஆகியிருந்திருப்பார். ஸோ அந்த இடத்துலையே அங்கேயே மயங்கி விழுந்திருந்திருப்பார். அவர் வந்து கான்ஷியஸ்க்கே வரலை. ஸோ இது நம்ம ஜேகேயோட ஃபேமிலிஸ்க்கும் ஒரு மாதிரி டவுட் ஆகுது. 2 days ஆகியும் ஜேகே கிட்டேருந்து எந்த காலும் இல்லை. ஸோ அவரோட அந்த அவர் ஸ்டே பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்க்கும் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவர் வரலன்னு சொன்னதும் அவர் மேனேஜர் மூலமாக நம்ம ஷூகா, அவரோட மேனேஜர், அவங்க டேடு எல்லாருமே போய் ஜேகேவை ஒரு மாதிரி தேடி அந்த ஃபாரஸ்டில் ஒரு மாதிரி லேக், அந்த மாதிரி அந்த லேக் சைடில் தான் நம்ம ஜேகே அப்படி மயங்கி விழுந்திருக்காங்க. ஒரு ஃபேஸே ஒரு மாதிரி அப்படி இருக்கும். ஸோ அப்புறம் அவரை மீட்டிட்டு வந்து பார்க்கும்போது அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. ஸோ அவங்க போயிருந்தது ஒரு ஐஸ்லேண்ட் தானே, அங்கே வந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸான ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவரை தனியாக ஒரு பிளைன் வச்சு அவரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை கூப்பிட்டுட்டு வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட்டு அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன், ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சு பார்க்குறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு
நம்ம ஜேகேவோட அப்பா அவர் அது வீட்டிலையே அவருக்கு ட்ரீட்மெண்ட்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின் தான். ஸோ அவரும் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டராக இருக்காங்க. ஸோ அவருக்கும் மேரிட் ஆயிடுச்சு. அவர் நம்ம ஜேகே அப்பாவோட கசினோட சன் தான். ஸோ அதனால் அவரே கூட இருந்து ஸ்டே பண்ணி ஜேகேக்கு என்னென்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 1 வீக் ஆயும் ஜேகே அந்த ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த ஜிமினோட பவர் அது அவருக்கு லைட்டாக அஃபெக்ட் ஆகியிருந்திருக்கும். அதனால் நம்ம ஜேகே அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஃபுல்லாமே ஒரு மாதிரி கோமா ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரிப்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கோம், ஹார்ட் பீட் மட்டும் நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவே இப்போ தான் ஜேகே கண்ணு முளைக்கிறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜின் தான் அவரோட ஸ்டெதஸ்கோப் எடுத்துகிட்டு நம்ம ஜேகே கிட்ட தான் வராங்க. ஸோ ஜேகே ஒரு மாதிரி முழிச்சிட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவரோட அந்த ஆக்சிஜன் மாஸ்க்குள்ளேயே ஒரு மாதிரி லைட்டாக அவரோட லிப்ஸை முணங்குறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ் மட்டும் அந்த ரூமை சுற்றி தேடுது. ஸோ அவங்க யாரும் இல்லை, பட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அவர் ப்ரீத் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே அப்படியே நம்ம ஜிந்தா அவர்கிட்ட அந்த ஆக்சிஜன் மாஸ்க்லாம் எடுத்துகிட்டு பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவரோட அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் லைட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அவருக்கு அந்த ஒரு மாதிரி லைட்டாக பேக்லலாம் ரப் பண்ணி கொடுத்து என்ன வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஜிகே இந்த கான்ஷியஸ் கோரில் ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் நம்ம ஷுகாக்கே வருது. நம்ம ஷுகாவும் அங்கே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 2 hours கழிச்சு நம்ம ஷுகாவும் அங்கே ரீச் ஆகிடுறாங்க. அப்படியே நம்ம ஜேகே கிட்ட தான் நிற்கிறாங்க. ஜேகே நீ நல்லா தானே இருக்க, எனக்கு தெரியுதாடா அப்படி சொல்லிட்டு. ஷுகா நீ எப்போ வந்த, இங்கே என்ன நடக்குது, நான் எப்போ இங்கே வந்தேன், நான் ஐஸ்லாண்டில் தானே இருந்தேன், எனக்கு என்ன ஆச்சு, ஏன் எல்லாரும் என்னை சுற்றி இப்படி இருக்கீங்க, என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்போ தான் லைட்டாக ரிலாக்ஸ் ஆகிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி ஜேகேவோட அம்மா தான், உனக்கு என்ன ஆச்சுடா, எங்கே போயிருந்த, எதுக்கு அந்த காட்டுக்குள்ளே இருந்த, நீ என்ன சொன்ன எங்ககிட்ட, ஐஸ்லாண்டு சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு போகிறேன்னு. அங்கே போய் கேட்டால் நீ நைட்டில் ஆனால் லேட்டாக வர, அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிற, நைட்டில் வேறு எங்கேருந்தோ ஸ்டே பண்ணுற, லேட் நைட் வர, அதனால தான் அவங்க நீ மிஸ் ஆனது கூட தெரியாமல் இருந்திருக்காங்க, அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. ஜிகே என்ன பண்ணி வச்சுருக்க, அங்கே போய் என்ன பண்ணிகிட்டு இருந்த, அண்ட் அந்த ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்த, வேறு எதுனா ஆயிருந்தா நாங்கள் என்ன பண்ணுவோம்டா, எங்களுக்கு இருக்கிறதே நீ ஒரே ஒரு சன் தான், இந்த மாதிரி ஏன்டா கேர்லெஸ்ஸாக இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க ஜேகேவோட மாம். ஸோ ஜேகே ஒரு மாதிரி அப்போ தான் லைட்டாக அவருக்கு லாஸ்ட் டைமாக 1 வீக் முன்னாடி நடந்தது அந்த வுட் ஹவுஸு, அங்கே ரைனி, நம்ம ஜிமின், நம்ம ஜேகே எல்லாம் பேசினதும் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. லைஸாக ஒரு ஐஸ் க்ளோஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஜிமினை ஜேகே கிஸ் பண்ணதும் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சாரி சொல்லிவிட்டு அப்படியே மறைஞ்சது மட்டும்தான் அவர் கண்ணுக்கு வருது. அப்படியே அவர் முழிக்கிறாங்க. ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக நம்ம ஷுகாவும் என்னாச்சு ஜிகே, ஆமாம் நீ எதுக்கு அங்கே போனேன், என்னாச்சு உனக்கு, ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா, என்னாச்சு, எதுக்கு நீ அண்ணன் அங்கே போயிருந்த அப்படி சொல்லிட்டு அவனை கேட்டுட்ருக்காங்க. ஜிகே எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாகிடுறாரு. ஸோ அவரோட மைண்ட் வாய்ஸில் ஜிமின் நீ எங்கடா போன, என்னை விட்டுட்டு, இங்கெல்லாம் என்ன நடக்குது, நான் எப்போ இங்கே வந்தேன், நான் உன்னை மறுபடியும் பார்க்கணும் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ ஜேகேவும் நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ அவர் ஹெல்த் கண்டிஷனும் இப்போ நார்மல் ஆகிடுச்சு. ஆஃப்டர் 2 days கழிச்சு அவரை ரிலாக்ஸாக இருக்க விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜேகேவோட அப்பா தான் ஜேகே கிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ ஜேகேவும் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டை விட அவர் ரொம்பவே கோல்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவர் 2 days ஓரளவுக்கு நார்மல் ஆனதும் அவங்க டேட் பேசுகிறாங்க. ஜேகே என்னாச்சு உனக்கு, என்ன நடந்தது, ஏன் அப்படி ஃபேட் ஆகியிருந்த, எங்ககிட்ட சொல்லாமல் எங்கே போயிருந்த, எனக்கு என்ன கேட்குறதுனே தெரியலடா, அங்கே நீ நல்லா தானே இருக்க, ஜாலியாக இருக்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன், ஏன் அங்கே போயிருந்த அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டேட் நான் மறுபடியும் அந்த பிளேஸ்க்கு போகணும் டேட்,
ப்ளீஸ் டேட் என்னை மறுபடியும் அங்கே கூப்பிட்டு போங்க ப்ளீஸ். நான் போகணும் அந்த இடத்துக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு டிக்கெட் போட்டாங்க, நான் போகணும். நாங்கள் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, நான் போய் பார்க்கணும் டேட் ப்ளீஸ் டேட் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரை வந்து பிக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே என்ன பேசுகிற நீ? இப்போ தான் நீ க்யூர் ஆகி வந்திருக்க. 1 வீக் நீ எப்படி இருந்திருக்க தெரியுமா? ஒரு டெட் பாடி மாதிரி இருந்திருக்கடா, அப்படி இருந்திருக்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா என் பிள்ளைய அப்படி பார்க்குறதுக்கு. நாங்களே இருக்கிறது ஒன்றே இப்படி வளர்ந்து நாங்கள் இன்னும் எதுவுமே நல்லது கெட்டது பார்க்காம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சந்தோஷம்தான் முக்கியம்னு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நீ சொன்னின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கோம் ஜேகே, தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாத அப்படி சொல்லிட்டு அவரை கத்திட்ருக்காங்க. டேட் ப்ளீஸ் டேட் இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் நாங்கள் போகணும் டேட் ப்ளீஸ் டேட் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு பெக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே எனக்கு புரியல, அங்கே என்ன இருக்குது? நீ இப்போ எதுக்கு மறுபடியும் அங்கே போகணுன்ற அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ப்ளீஸ் டேட் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஜேகே இவ்வளோ ஒரு மாதிரி கெஞ்சிட்ருக்குது, அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி சரி நீ போ, நான் வேண்டான்னு சொல்லலை, நீ கூட நம்மளோட மேனேஜர்லேயும் கூப்பிட்டுட்டு போ அப்படின்றாங்க. டேட் யாரும் வேண்டாம், நான் போய்க்கிறேன். ஜேகே நீ கேட்டதுக்கு நான் ஓகே சொன்னேன்ல, நீ லீயை கூப்பிட்டுட்டு போகிறதா இருந்தால் போ, இல்லைன்னா போக வேண்டாம் அப்படின்றாங்க. ஜேகேவும் பெரிய லாங் பிரீத் இழுத்து விட்டு ஒரு மாதிரி ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் அந்த ஐஸ்லாண்டுக்கு தான் மறுபடியும் போகிறாங்க. ஸோ நம்ம லீயும் அவர் கூட லக்கேஜ் எடுத்துகிட்டு சேம் இப்போ காரு இங்கேருந்தே அரேஞ்ச் பண்ணி காரில் தான் போகிறாங்க. ஸோ அங்கே போய்ட்டும் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து காரும் ஒன்று ரெண்ட் எடுத்துகிட்டு ஸோ அந்த காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஜேகே எதுவுமே பேசல, நம்ம லீ தான் ஒரு மாதிரி அவர்கிட்ட எல்லாத்தையுமே பேசிகிட்டே இருக்காங்க. ஜேகே அது காதுலேயே வாங்கலை, ஒரு மாதிரி அந்த ஃப்ளைட் போய் லேண்ட் ஆகுறது, ஸோ அந்த சிட்டிக்கு உள்ளே வர வரைக்குமே ஒரு மாதிரி அவர் சேடாக தான் இருக்கார். ஸோ அவர் ஐஸ் அங்கங்கே சும்மா அப்படியே யாரையும் தேடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம லீயும் நல்லாவே நோட் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஏதோ ப்ராப்ளமில் இருக்காருன்னு மட்டும் தெரியுது. ஸோ லீக்கு ஏதோ பேச முடியல. ஸோ இப்போது ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டு காரில் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜேகே சேம் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அங்கே இருக்க மேனேஜர்ஸும் ஓனர்ஸும் வராங்க. ஜேகே கிட்டே தான், சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, என்னாச்சு, ஏன் நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுள்ளே இருந்தீங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்களே கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், சேம் ரூமே எனக்கு கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே அது கிட்ட தான் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ லக்கேஜெல்லாம் எங்கள் வெஸ்ட்லேயும் ஜேகேவும் அப்படியே அந்த பெட் மேலே தான் உட்காராங்க. ஜேகே ஸ்ட்ரைட்டாக அவரோட அந்த விண்டோ கிட்ட தான் போகிறாங்க. ஸோ அந்த பீச் பார்க்குறாங்க அந்த விண்டோ வழியாக. அவ்வளோ அது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்திருப்பாங்க, நைட் ஏறி இருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்திருப்பாங்க, வந்து சேரவே வந்து அவங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடுது. ஸோ ஒரு மாதிரி பிரைட் சன்னோட அந்த பீச் ரொம்ப சைலண்ட்டாக அந்த வியூ பார்த்துட்டே இருக்காங்க. அவரோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்குது. அந்த விண்டோவை பார்த்து நின்றுட்டே இருக்காங்க. 1 hour ஆகுது, 2 hour ஆகுது, 3 hour ஆகுது. ஸோ நம்ம லீயோ எதுவுமே கேட்கவே இல்லை. அங்கேயே அவருக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவர் டியர்ஸ் போய்கிட்டே இருக்குது. ஜிமின் நான் உனக்காக தாண்டா வந்திருக்கேன், உன்னை தேடி தான் வந்திருக்கேன். நீ என்கிட்ட ஒரு வாட்டி வந்துட மாட்டியா ஜிமின்? நீ அன்றைக்கி பேசினதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குடா. அவ்வளோதானா? நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா ஜிமின்? நீ மறுபடியும் வர மாட்டியா என்கிட்ட? அப்போ ஏன்டா நான் உன்னை பார்க்கணும்? எனக்கு ஏன் உன்னை பிடிக்கணும்? ப்ளீஸ் ஜிமின். இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதே, என்கிட்ட வந்துரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த டியரி ஐஸோடவே அந்த அவரோட ஃபேஸை அவ்வளோ டல்லாக அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் அந்த பீச்சை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு நைட் இப்போது 6 மேலே ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம லீ கிட்ட தான் ஜிகே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே போகிறாங்க. லீ சார் நானும் வரேன். இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இங்கே இரு அப்படின்றாங்க. இல்லை சார் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஜியோன் சார், நான் அவங்க கூட வந்தாகணும், உங்களை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. இங்கே நான் சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு எனக்கு
அமைதியாக விடு, என் பின்னாடியே வந்துட்டுருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சேடாக சொல்கிறார் சார். இருந்தாலும் சொன்னால் கேளுலி, நீயும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாத அப்படின்றாங்க சார். அது ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஓகே சார் ப்ளீஸ் சீக்கிரம் வந்துடுங்க. அப்புறம் ஜியான் சார் கால் பண்ணாங்கன்னா அவர் கேட்பாங்க, நான் சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நார்மலாக அந்த ஒயிட் ஷர்ட்டு நார்மலாக ஒரு பிளாக் பேண்ட் போட்டு ரொம்ப சேடாக அப்படியே இறங்கி போகிறாங்க. ஸோ மறுபடியும் பீச் கிட்ட தான் போகிறாங்க. இப்போ போனால் ஸோ அந்த பீச் அப்படியே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அவர் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ எப்படி இருந்த இடம் ஒரு மாதிரி சில்லுன்னு அவருக்கு பார்க்க பிளெஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கொடுத்த அந்த இடம் அவருக்கு அது உள்ளே இறங்கி அந்த கடல்கிட்ட அவர் நடக்க அவரோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எடுத்து வைக்க ஜிமினோட மெமரி ஃபுல்லாமே அவரோட அந்த பிரெயினில் அப்படி ஃப்ளாஷ் ஆகுது. அவரோட ஸ்மைல், நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஜிமின் கேட்குறது, அவரோட வாய்ஸ், அவரோட ஸ்மைல், அவர் நடந்தது, அங்கே விளையாண்டது, ஸோ அந்த தண்ணியில் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போனது, அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணது, ஸோ அது எல்லாத்தையுமே அவரோட மைண்டில் அப்படி ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. அவர் ஐஸில் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சுற்றி பார்க்குறாங்க. ஸோ அந்த பீச்சை நெருங்கி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே அங்கே தான் அப்படி போய் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பீச்கிட்ட அந்த மண்ணிக்கிட்ட உட்காந்துட்டு அப்படியே அங்கேயே தான் அந்த பீச்சையே பார்த்துட்ருக்காங்க. அந்த அலைலாம் அது மாதிரி வந்துக்கிட்டு அவர்கிட்ட அந்த சவுண்டு, அந்த ஸ்டில்னஸ், அது எதுவுமே அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகலை. ஃபுல்லாமே ஜிமின் வந்துடுவானா, அவனை நான் ஒரு வாட்டி பார்த்துட மாட்டேன்னா, அவன் மறுபடியும் என்கிட்ட வந்துட மாட்டானா அப்படின்ற ஃபுல் மைண்ட் செட் தான் அவருக்கு. ஸோ இப்போது நம்ம ஜேகே அப்படியே அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஸோ மேலே இருக்க அந்த மூனை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அங்கே மூன், அந்த ஸ்டார்ஸ், அந்த ஸ்கை, அந்த நைட் டைம், ஸோ அந்த பீச் சவுண்ட், அந்த சில்னஸ் எதுவுமே அவருக்கு ஒரு ஃபீல்னஸ்ஸு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இல்லை, ஒரு மாதிரி ஹெல் மாதிரி இருக்குது. ஜிமின்காக அவர் வெயிட் பண்ணுறாரு. அவர் வாட்ச் பார்க்குறாரு. டைம் 7, 8, 9, 10, 11, 12 ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே டைம் ஆகிட்டே இருக்குது. ஜேகே எதுவுமே பண்ணலை. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க அவரோட அந்த பீச்சை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு ரொம்ப சைலண்ட்டாக. ஸோ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவர் அந்த வேர்ல்டுலேயே இல்லை, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஆஃப்டர் டைம் ரொம்பவே ஆயிடுச்சு, 1 கிட்டலாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே அப்படி தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் வந்துட மாட்டானா, ஜிமினை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி அப்படியே தேடுறாங்க. ஜிமின் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இங்கேனா இருப்பானா, அவன் பின்னாடி நிற்பானே அப்படின்ற மாதிரி அப்படி தேடுறாங்க. ஸோ அப்படியே நடந்து ஃபுல் இடத்தையுமே தேடுறாங்க. அங்கே எங்கேயுமே நம்ம ஜேகே கண்ணில் ஜிமின் படவே இல்லை. ஜேகே இப்போ அந்த நைட் டைமில் தான் ஃபுல்லாமே அந்த ஃபாரஸ்ட் ஜிமின்லாம் நடந்து அந்த ஃபாரஸ்ட்டு ஷார்ட்கட் வழியாக கூப்பிட்டுட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த பிளேஸை தேடி அலைகிறாங்க. ஸோ அந்த பிளேஸ், அந்த ஃபாரஸ்ட்க்கு போகிற ஷார்ட்கட்ஸ், அந்த வேவே அங்கே இல்லை. ஒரு மாதிரி அந்த இடம் ஃபுல்லாமே வாட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சின்ன மரங்கள் இருக்குது. வெளியே சைடில் ரோடு இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஜேகே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படி கதறி அழுதுட்ருக்காங்க. ஜிமின் எங்கடா இருக்க, நீ எங்கடா இருக்க, வந்துடுடா என்கிட்ட, நான் உனக்காக தானே வந்திருக்கேன், வந்துடு ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கதறிட்டுருக்காங்க. பட் எந்த யூஸும் இல்லை. அங்கே எந்த ஒரு மூமெண்ட், எந்த ஒரு சவுண்டும் இல்லை. அந்த கடலோட சவுண்டை தவிர்த்து மிச்சம் எந்த சவுண்டுமே இல்லை. ஸோ ஜேகே ரொம்ப அழுகிறாங்க. ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணி அப்படி அழுகிறாங்க. அந்த பீச் கிட்ட அந்த தண்ணியில் அப்படி அழுகிறாங்க. அந்த தண்ணி பீச்சோட அந்த தண்ணி அப்படியே ஜேகே அலையில் அடிச்சிட்ருக்கு. ஜேகே நகரவே இல்லை. ஸோ அந்த சில்னஸில் அவர் பாடியெலாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி அவரும் அந்த 1 வீக்காக கோமா ஸ்டேஜில் இருந்ததால் ஃபுட் ஏதோ எடுத்துருந்துருக்க மாட்டார். ஸோ அவரோட ஹெல்த் ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ அவர் அங்கே இருந்து மார்னிங்லேருந்து ரொம்பவே வீக்காக இருந்திருப்பார். அழுது எதுவுமே சரியாக சாப்பிடாம
இருக்க இருக்க ரொம்பவே அவருக்கு ஷிவர் ஆகுது. ஸோ அங்கே இருக்க அந்த சில்னஸில் ஜேகே இருந்தாலும் அங்கே தான் உட்காந்து எழுதிட்டுருக்காங்க. அந்த அந்த வாட்டர் இருக்கும் இல்லையா, அவரை வந்து அந்த கடலை அடிச்சிட்ருக்கும்போது அப்படியே அந்த வாட்டரில் ஒரு மாதிரி அதை கையில் பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாங்க. எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்ல ஜிமின், என்ன உனக்கு பிடிக்கும்ல, என்ன உனக்கு பிடிக்கும் தானே, நான் உனக்காக தானே இங்கே வந்திருக்கேன். இந்த தண்ணி கூட என்கிட்ட வருதுடா, ஆனால் நீ மட்டும் என்கிட்ட வர மாட்டேங்கிறல்ல அப்படி சொல்லிட்டு அவரோட அந்த அந்த பீச்சோட வாட்டர் அப்படியே கையில் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்காங்க. ப்ளீஸ் ஜிமின் வந்துரு ஜிமின், எங்கே போன ஜிமின், நமக்கு இந்த ஏஞ்சல் வேர்ல்டு இந்த ஹியூமன் வேர்ல்டு அதெல்லாம் வேணாண்டா, எனக்கு உன் கூட இருக்கணும்டா ப்ளீஸ்டா, நான் உன்னை எங்கடா தேடுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படி அழுகிறாங்க. ஏன்டா என் கண்ணில் பட்ட, ஏன் என் கண்ணில் பட்ட, இப்போ எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இத்தனை வருஷத்தில் எனக்கு யார் மேலேயும் வராத ஃபீலிங்ஸ் உன் மேலே வந்துச்சு. நான் உன் கூட ஹாப்பியாக இருக்கணும், உன்னை என் கூடவே வச்சுருக்கணும், என் கைக்குள்ளேயே உன்னை வச்சுருக்கணும் அப்படின்னு அவ்வளோ ட்ரீம்ஸோடு நான் இருந்தேன்டா. கடைசியில் நீ எங்கே இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. நான் என்ன அவ்வளோ அன்லக்கி பர்சனாடா, எனக்குன்னு என் வாழ்க்கையில் நான் எதுக்குமே சந்தோஷப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாதா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் அங்கே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஸோ இங்கே பேக் சைட்லேருந்து தான் 2-3 பர்சன் அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே பார்க்குறாங்க. சார் என்ன சார் பண்ணுறீங்க சார் அப்படியே சொல்லிட்டு நம்ம லீ அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற சில லேபர்ஸ் அவங்க கார் அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து வந்திருப்பாங்க. ஸோ 2-3 பேர் அப்படியே ஓடி வராங்க. சார்ன்ட்டு ஜேகே அப்படியே அழுது அந்த வாட்டர்லேயே ஒரு மாதிரி ஃபேடாகி அங்கேயே விழுந்துடுறாங்க. ஸோ லீ தான் பதறி அடிச்சிட்டு அப்படியே வந்து அந்த ஆளுங்க கிட்ட சொல்லி அப்படியே ஜிகேவியும் கூப்பிட்டுட்டு காரில் கூப்பிட்டு போய் ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. போய் அவருக்கு அங்கேயே ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் அந்த பெட்டில் தான் படுக்க வச்சுருக்காங்க. ஸோ பெட்ஷீட் கவர் பண்ண மாதிரி. லீக்கு ஒன்றுமே புரியல. லீ நம்ம ஜேகேவோட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. பட் அவர் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு, ஜேகேவை பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும். பட் ஜேகே இப்போது ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறது லீக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. ஸோ நைட்டாகவே அவர் நம்ம ஷூகா அப்புறம் நம்ம ஜேகேவோட அப்பா எல்லாருக்கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி வியர்டாக நடந்துக்கிறாரு, இந்த மாதிரி மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்ட்டு. ஸோ மறுபடியும் நம்ம ஜேகேவோட ஃபாதர்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அங்கே வந்து ரீச் ஆகிடுறாங்க ரொம்ப ஸ்பீடாகவே. ஸோ ஃப்ளைட் அவங்களுக்குன்னு ப்ரைவேட் செட் விடலாம் வந்து அப்படியே ரீச் ஆகிட்டு நம்ம ஜேகே கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜேகேவும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் பார்த்தா அவர் ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி மனுஷனோட ஃபேஸ் அப்படி இருக்குது. அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் அவங்க டேட் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை டைப் பண்ணிவிட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க சேடாக. இன்சைட் லீ எல்லாம் டேட் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படி சொல்லிட்டு, ஜேகே உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துட்டுருக்க, இங்கே வரணும்னு சொன்னதால் நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தேன், என்ன பண்ணி வச்சுருக்க, என்னதான் ஆச்சுடா, ஏதாச்சும் சொன்னாதான்டா எங்களுக்கு தெரியும், நீ எதுவுமே சொல்லாமல் இந்த மாதிரி வியர்டாக நடந்துக்கிற, எனக்கு பயமாக இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட் அவரோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஒரு மாதிரி டியரி ஐஸோட. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைட்டாக அவர் மூவ் ஆக்கி எந்திரிக்க பார்க்குறாங்க. சொல்லி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. டேட் எனக்கு ஒன்றும் இல்லை டேட், நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்னடா இங்கே யாரை தேடி வந்த, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை உனக்கு, எதுவுமே எனக்கு புரியலை, நீ நைட் ஃபுல்லாக ஏதோ ஒரு பேர் மோன் பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதோ முணுமுணுத்துட்டே இருந்தேன்னு சொல்லிட்டுருக்காங்க, யார் அந்த பேர், யார் என்ன சொல்லு ஜேகே அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. டேட் அது வந்து டேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பஸ்ட் அவுட் ஆகி நம்ம ஜேகேயோட டேட் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. டேட் என் ஜிமின், டேட் என் ஜிமின், அவன் இந்த சிட்டி தான், ஆனால் இப்போ அவன் இங்கே இல்லை டேட், நான் எங்கே போய் தேடுவேன் அவனை, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு டேட், அவன்கிட்ட சொன்னேன். சரி ஜேகே ஒன்றும் இல்லை ஓகே, யார்
என்னாச்சு? நீ அட்ரஸ் கொடு, நான் போய் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட. என்னால் பேச முடியாது டேட், அவன் இங்கே இல்லை டேட். இங்கே இல்லைன்னா என்ன அர்த்தம் ஜேகே? எனக்கு புரியல. அவன் இந்த வேர்ல்டில் இல்லை என்னன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேயோட அந்த ஷோல்டரில் பிடிச்சி ஒரு மாதிரி அவர் ஃபேஸை பார்க்க வைக்கிறாங்க. என்ன சொல்கிற ஜேகே? டேட் நான் என்ன சொல்வேன், எனக்கு ஒன்றும் புரியல டேட் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நீ சொன்னாதான் புரியும் ஜேகே அப்படி சொல்லிட்டு அவரே கேட்டுட்ருக்காங்க. டேட் டேட் அவன் ஹியூமன் இல்லை டேட் அப்படின்றாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. நம்ம லீ அண்ட் நம்ம ஜேகே டேடு, அப்புறம் அங்கே இருக்க ஒரு 2-3 பேர் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு. என்ன 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 சொல்கிற ஜேகே? புரியல. ஹியூமன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு ஏஞ்சல், அவன் ஏஞ்சல், அவன் உண்மையான ஏஞ்சல். எனக்கு தெரியாது அவன் ஏஞ்சல்னு, ஆனால் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு டேட். நான் அன்னைக்கு லாஸ்ட் டைமாக கூட அவன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் டேட். அதுக்கப்புறம் அவன் என்னை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல டேட். இங்கேயும் வந்து தேடினேன், இன்றைக்கோ தேடினேன், ஆனால் அவன் என்கிட்ட வரவே இல்லை டேட் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. என்ன ஜிக்கே பேசுகிற நீ? உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன? வா நம்ம சைக்காலஜி டாக்டர்கிட்ட போகல. நீ என்னென்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு புரியுதா? நடக்கிறதா பேசுகிறியா நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. டேட் நான் உண்மையை தான் சொல்கிறேன் டேட் அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுகிறாங்க. ஜிக்கோட டேட்க்கு என்ன சொல்லனே தெரியல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கே மண்டை குழம்புன மாதிரி இருக்குது. ஜேகே சொல்கிறத நம்பணுமா நம்ப வேணாவான்னு தெரியாமல். சரி ஜிகே எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். ஸோ அந்த பர்சன் தான் இங்கே இல்லைல்ல, நீ என்ன பண்ணுறீங்க? வா நம்ம போகலாம், வா நீ இன்னொரு வாட்டி இங்கே வர தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. டேட் இல்லை டேட் நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு அவன் வருவான் டேட், நான் அவன் கூட இருக்கணும் டேட், நான் வரல டேட் அப்படின்றாங்க. ஜிகே சொன்னால் கேளு ஜிகே, இங்கே இல்லைன்னு சொல்கிறல்ல, வருவாங்க வா நம்ம இன்னொரு டைம் வரலாம் வா அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி தான் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ ப்ரைவேட் ஜெட்லேயே ஜேகே அப்படியே அவரோட அந்த ஜெட்டில் ஏறி அப்படியே கீழே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவருக்கு அந்த ஃபாரஸ்ட் வே தெரியுது, பட்டு அந்த வுட் ஹவுஸ் மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ அப்படியே கீழே தான் இருக்க அவர் ஐஸ் ஃபுல்லாமே, அந்த ஐஸ்லேண்ட் ஃபுல்லாமே சர்ச் ஆகுது. ஸோ அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க. ஜேகேயோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகேயோட இந்த ஸ்டேட்டை பார்த்து அவர் மனசு அப்படி உடஞ்சி போயிருக்கு. ஒரு பையனை பிடிச்சிருக்குன்றா, ஆனால் அந்த பர்சன் ஒரு ஹியூமன் இல்லைன்றா. ஏன் என் பையனோட லைஃப்பில் மட்டும் இந்த கார்டு இப்படி விளையாடுறாங்க ச்சே அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி சேட்னஸ் அவரோட ஐஸில். அப்படியே அவங்க மறுபடியும் அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இந்த சைடு ஜேகேயோட அம்மாவும் ஹாலில் இருந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு, அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்றாங்க. ஸோ அவரே ரெஸ்ட் அப்படியே ரூமில் கூப்பிட்டு போய் அவரே விட்டுட்டு, ஸோ அங்கே தான் நம்ம ஜின்னும் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஹோமில் தான் ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜின்னுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஜின்னும் வந்து செக் பண்ணிவிட்டு நார்மலாக தான் இருக்கா அங்கிள்னு சொல்லவே சரின்னு சொல்லி கொஞ்சம் அவனை பார்த்துக்கோ ஜின், அவன் ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறான், அவன் ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது, அவனோட ஸ்டேட் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஸோ நம்ம ஜின்னும் ஜேகேவை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. பட் ஜேகேக்கு ஜிமினோட அந்த தாட் வரவும் அவரால் வந்து தூங்கவே முடியல. அவர் வந்து ஒரு மாதிரி நைட்டெல்லாம் விழிக்கிறது, பகலெல்லாம் ஒரு மாதிரி தூங்குறது, அந்த மாதிரி ஆயிடுச்சு அவரோட ஒரு நிலமை. பிகாஸ் அவர் வந்து அந்த நைட் டைமில் அவருக்கு அந்த தூக்கமே வர மாட்டேங்குது. விண்டோ கிட்டே நிற்கிறது, அந்த டெரஸ்க்கு போகிறது, அங்கே இருக்க மூணையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கிறது, ஒரு மாதிரி ஆயிடுறாரு மனுஷன். அப்புறம் நம்ம சுகாவுக்கு இதெல்லாம் தெரியவே சுகா நம்ம ஜேகே கூடவே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவரை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம சுகா ஜேகே விட்ரா நம்ம பார்த்துக்கலாம், அந்த பர்சன் உங்ககிட்டே திரும்பி வருவாங்க, நீ என்ன இப்படி ஃபீல் பண்ணுற, ஃபஸ்ட்டு நீ உன்னோட நார்மல் ஸ்டேட்க்கு வாடா, பாரு உன்னால் பாரு ஃபேமிலியே கஷ்டப்படுது, உன் அம்மா அப்பாவுக்கு நீ மட்டும்தான்டா, நீ ஏன் இப்படி இருந்தேன்னா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க 2 பேருமே வயசானவங்க, இந்த வயசில் அவங்க ஒன்று இப்படி பார்க்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவரோட அந்த மைண்டை அவருக்கு ரிலாக்ஸ் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து சுகாவும் நம்ம ஜேகேவை நார்மல் ஸ்டேட்க்கு கொண்டு வராங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஜேகே நார்மல் ஆகுறாங்க. பட் ஜிமின் அவரால் மறக்க முடியல, ஆனால் ஜிமின் அவரோட மெமரிஸில் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ
அப்பப்போ அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறது, ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணும்போது ஜிமின் அவரோட அந்த அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சிரிப்பார். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி டியர்ஸ் வரும் சம்டைம்ஸ் அவருக்கு. அப்படியே தான் ஒரு 2 years அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ நம்ம ஜேகே இப்போது ஒரு கோட் ஷூட் போட்டுட்டு ஒரு ஸ்டேஜ் மேலே தான் வந்து நிற்கிறாங்க. பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட். மனுஷன் பார்க்க அப்படி கோல்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டை விடவே ரொம்ப கோல்டு. அவர் ஃபேஸ் அப்படி இருக்குது. யாருக்கும் அவர் ஐஸை பார்க்க அப்படி தைரியம் இருக்காது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி அந்த ஐஸே ரொம்ப கோல்டாக இருக்குது. அவர் ஃபேஸில் சுத்தமாக ஸ்மைல்ன்றதே இல்லை, ஃபுல்லாமே ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜேகேக்கு மேரேஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேரேஜ்க்கு தான் ஜேகே வந்திருக்காங்க. ஸ்டேஜில் அவர் பாட்டுக்கு போய் நின்றுட்டுருக்காங்க. இந்த ஜேகேயோட அம்மாவும் அப்பாவும் அப்படியே ஜேகே கிட்ட வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜேகே ஏன் இப்படி இருக்கு, கொஞ்சமாச்சும் ஸ்மைல் பண்ணுன்னு. இந்த சைட் ஜேகே தான் ஒரு மாதிரி அப்படியே பெயின்ஃபுல் ஸ்மைலோட, நான் மட்டும்தான் டேடி இங்கே இருக்கேன், ஆனால் என்னோடய சோல் இங்கே இல்லை. உங்களுக்காக தான் இந்த மேரேஜ்க்கு நான் ஒத்துக்கிட்டேன். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, உங்களுக்கும் என்னை விட்ட யாருமே இல்லை. சரி, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையில் தான் என்னால் வந்து வாழ முடியல. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையாச்சும் நான் ஏற்றுக்க ட்ரை பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன். ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க டேட், ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஓகே ஜிகே, ஆனால் இருந்தாலும் அப்படின்றாங்க. டேட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிகேயோட டேட் கிட்ட பேசிகிட்டே அவர் பாட்டுக்கு கீழே ஹெட் டவுன் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவரை சுற்றி என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரியல. பெரிய ஒரு மேரேஜ் ஹால் தான். ஸோ அந்த ஸ்டேஜ் மேலே அவர் பாட்டுக்கு நின்றுட்டுருக்காங்க. ஸோ எல்லா பிஸ்னஸ் மேன்ஸும் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஜிகேயோட டேடும் எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணி எல்லோரையும் வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரைஸ்ட்டு வராங்க. ஸோ இப்போது அந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம ஜேகே பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க ஒயிட் கலர் சூட்டில். ஸோ அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கோல்டாக. ஸோ அவர் அமைதியாக வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ அவரோட ஃபேஸில் எந்த ஒரு ஸ்மைலும் கிடையாது. இந்த சைடு ப்ரைஸ்டு தான் அவங்களோட அந்த மேரேஜ்க்கான எல்லா ப்ரொசீஜரையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ்டோ சொல்கிறாரு. ஸோ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்ட்டு பேக்லேருந்து ஜேகேயோட டேடும் ஜேகேக்கு காதில் சொல்கிறாங்க. ஸோ ஜேகேவும் அவர் ஹேண்ட்ஸை அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி பிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஹேண்ட்ஸ் ஜேகேக்கு ஒரு மாதிரி என்னமோ ஃபீல் ஆகுது. அந்த ஹேண்ட்ஸை லைட்டாக டச் பண்ணதும் ஸோ அந்த ஹேண்ட்ஸ் ஏதோ பழக்கப்பட்ட ஹேண்ட்ஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டான ஹேண்ட்ஸ். அந்த ஃபிங்கர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவரோட அந்த ரிங்ஸ் பாக்ஸில் இருந்து எடுத்து போடுறாங்க. ஸோ போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி சேட் ஐஸோடவே நிமிர்ந்து அந்த பர்சனோட ஃபேஸை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆப்போசிட் அவர் பக்கத்தில் இருக்க அந்த பர்சனும் அப்படியே அவரோட அந்த ரிங்கை எடுத்து நம்ம ஜேகேயோட அந்த ஃபிங்கர்ஸில் தான் போடுறாங்க. ஸோ இதில் இருக்க அந்த பர்சனோட ஐஸும் அப்படியே மீட் ஆகுது. ஸோ ஜேகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து அந்த ஃபேஸை பார்க்குறாங்க. ஸோ ஒயிட் கலர் ஷூட் போட்டிருக்க அந்த பர்சனோட அந்த ஜா லைன், அப்படியே அவரோட லிப்ஸ், அவரோட நோஸ், இப்போ அவரோட ஐஸ், அவ்வளோதான். அந்த ஐஸ் அப்படியே லாக் ஆகுது நம்ம ஜேகே கூட. ஜேகேயோட ஐஸ் அவ்வளோ ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஒரு மாதிரி ரெட் ஆகுது. அவரோட ஃபேஸ், அவரோட நோஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகுது. ஜஸ்ட்டு அப்படியே ஷாக்கான ஐஸு, அவ்வளோ பெருசாக வியர்டாக அவர் அவ்வளோதான். ஸோ ஓகேடா, இந்த பார்ட் கொஞ்சம் பெருசாக போக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் ஜூன் போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபைனல் பார்ட்டில் செகண்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் வரும். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்டா. அவள் அழகை பாட ஒரு மொழி இல்லை, அளந்து பார்க்க பல விழி இல்லை, என இருந்த போதும் அவள் எனதில்லை, மறந்து போயின் மனமே.